கன்னியாகுமரி மாவட்டம் மேக்கத்தட்டு வினை பகுதியைச் சேர்ந்தவர் ரவீந்திரன், தொழிலாளி. இவர் குடும்பத்துடன் கடந்த 6ஆம் தேதி குளிச்சல் பகுதியில் உள்ள மூத்த மகள் வீட்டுக்கு சென்று விட்டார். பின்னர் 17ஆம் தேதி காலை சுமார் 10:30 மணிக்கு மீண்டும் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது வீட்டின் ஒரு அறையில் பீரோவில் இருந்த பொருட்கள் அலங்கோலமாக சிதறி கிடந்துள்ளது. இதையடுத்து அதில் இருந்த நகைகளை பார்த்தபோது காணவில்லை. வீட்டில் ஆட்கள் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு யாரோ கதவை உடைத்து உள்ளே புகுந்து நகைகளை திருடி சென்றிருப்பதை பார்த்து ரவீந்திரன் அதிர்ச்சியடைந்தார். இது குறித்து அவர் பழுகல் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். புகாரின் பேரில் போலீசார் மோப்ப நாய் உதவியுடன் கைரேகை நிபுணர்கள் துணையுடன் தீவிர விசாரணை நடந்தது. தொடர்ந்து மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் உத்தரவின் பேரில் சிறப்பு தனிப்படை அமைக்கப்பட்டு தனிப்படை போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரித்து வந்தனர். அதன் ஒரு பகுதியில் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் 2 பேர் பைக்கில் வலம் வந்தது தெரியவந்தது. தொடர்ந்து பழுகல் போலீசார் இவர்கள் இருவரையும் கைது செய்து 16.5 பவுன் நகை மற்றும் 2 சக்கர வாகனம் ஆகியவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி சுற்றுலா தலத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோ ஓட்டி பிழைப்பு நடத்தி வருகிறோம். தற்பொழுது கன்னியாகுமரி சபரிமலை சீசன் காலம் என்பதால் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் ஆன்மீக சுற்றுலா வருகின்றனர். இதை பயன்படுத்தி கோவளம் முதல் 5 கிராமம் வழித்தடத்தில் கன்னியாகுமரி பேருந்து நிலையம், ரவுண்டானா, சர்ச் ரோடு வழியாக இயங்கும் மினி பேருந்து சன்செட் பாயிண்ட் ஐயப்ப பக்தர்கள் பார்க்கிங் இடத்திலிருந்து இரவு 2 மணி முதல் பார்க்கிங் முதல் சுமார் 20 இருக்கைகள் கொண்ட கன்னியாகுமரி ரவுண்டானா வரை பேருந்தில் முன்கூட்டியே பயணச்சீட்டுகளை வழங்கி தங்கள் மினி பேருந்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு செல்கின்றனர். இவ்வாறு மினி பேருந்துக்கு என்று ஒதுக்கப்பட்ட வழித்தடத்தில் இல்லாமல் அத்துமீறி இயங்கி வருகிறது. இதனால் ஆட்டோ ஓட்டி பிழைப்பு நடத்தி வரும் எங்களுக்கு முற்றிலும் தொழில் முடங்கி போய் உள்ளது. ஆகவே ஆட்சியாளர் அவர்கள் முறைகேடாக இயங்கி வரும் மினி பேருந்தின் வழித்தடத்தை முற்றிலுமாக ரத்து செய்து எங்கள் வாழ்வாதாரத்தை நிலைப்படுத்த தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாகர்கோவில் ஆட்சியர் திருமதி அழகு மீனாவிடம் கோரிக்கை மனு அளித்தனர். நாங்கள் காலையில் கன்னியாகுமரி சன்செட் பாயிண்ட்ல இருந்து ரவுண்டானாக்கு பார்ட்டி எடுத்துட்டு இருப்போம். அதில் தனியார் மினி பஸ்ஸு இப்போ முறையான பர்மிஷன் இல்லாத இடத்துல அங்கே வந்து சண்டிங் முறையில் ட்ரிப் எடுத்துட்டு இருந்தாங்க. அது ரீதியாக எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டது. அதுக்காக நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம். சுமார் 250 ஆட்டோக்களுக்கு மேலே இன்னைக்கு போனியே பண்ணல. கன்னியாகுமரி 400-480 ஆட்டோக்கள் ஓடும் நிலையில இப்படி காலையிலேயே போனி பண்ணாம சீசன் நேரம் வீட்டுக்கு போனா ஒன்றும் வழி இல்லாமல் இருக்கும். அதனால முறையா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக கலெக்டர் ஆஃபீஸ் வந்தோம். கலெக்டர் மேடம் அந்த வழித்தடங்களுக்கு எந்த வண்டிக்கும் அனுமதி இல்லை, நாங்கள் அதை ரத்து செய்து தரோம்னு சொல்லி உறுதி அளித்ததுனால நாங்கள் சந்தோஷமா ரிட்டர்ன் கிளம்புறோம். இந்த கலெக்டர் மேடம் நடவடிக்கை சொன்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புறோம். அவங்க 10 ரூபா மினிக்கு டிக்கெட் போட்டு முன்கூட்டியே, அதாவது வண்டியில ஏறினப்புறம் டிக்கெட் கொடுக்காம முன்கூட்டியே டிக்கெட் கொடுத்து ஓரமா பார்ட்டிகளை நிக்க வச்சு வழியா, அதாவது சண்டிங் முறையில ஒவ்வொரு வண்டியா வந்து ஆட்களை ஏற்றி போறாங்க. அப்படி இருக்கும்போது டிக்கெட் முன்கூட்டியே எடுத்ததுனால யாருமே ஆட்டோல ஏற போறது கிடையாது. அதனால ரொம்ப பாதிப்புல முறையான அனுமதி வாங்கியிருக்காங்களா? அங்க முறையான அனுமதி, அவங்க பஸ் ரூட்டுக்கு அனுமதி வாங்கியிருக்காங்க. அந்த ரூட்டு படி அது ஓடல, சண்டிங் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா ஒரு நேரம் அந்த பஸ் 5 கிராமம் போற பஸ்ஸும் இருக்குது, கொட்டாரம் போகிற பஸ்ஸும் இருக்குது. அந்த ரூட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் தான் கன்னியாகுமரி வரணுமே தவிர சண்டிங் எடுக்கிறதுக்கு எந்த இடத்துலயும் பர்மிஷன் வாங்கலாம். அதிகாலையில ஒரு 2:30ல இருந்து அவங்க சண்டிங் எடுக்கிறதுனால வாழ்வாதாரம் மொத்தமும் பாதிச்சிருக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள். நாங்க ஸ்டாண்ட்ல வந்து ரூபா கட்டி தான் அந்த ஸ்டாண்ட்ல சேர்ந்துருக்கிறோம். அதனால வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. என் பேரு சந்தோஷ், கன்னியாகுமரி ஆட்டோ. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு ரப்பர் கழகம் கீரிப்பாறை, பரளியாறு, காளிகேசம், மணலோடை உள்ளிட்ட 9 கோட்டங்களாக செயல்பட்டு வருகிறது. இது கீரிப்பாறையில் உள்ள அரசு ரப்பர் கழகத்தின் கீழ் 100க்கும் மேற்பட்ட நிரந்தர மற்றும் தற்காலிக தொழிலாளர்கள் ரப்பர் பால் வடிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பழமையான ரப்பர் மரங்களை குத்தகைக்கு விடப்பட்டது. இந்த குத்தகையை தனியார் தோட்டத்தினர் எடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டித்து ரப்பர் பால் வடிக்கும் நிரந்தர பணியாளர்கள் 81 பேர், தற்காலிக பணியாளர்கள் 30க்கும் மேற்பட்டோர் இன்று ரப்பர் மரங்களை தனியாருக்கு குத்தகைக்கு விடக்கூடாது என ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள் கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனியாருக்கு குத்தகைக்கு விடுவதால்
தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுகிறது. இதனால் இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் உடனடியாக தங்களுக்கு வேலை வழங்க வேண்டும், தனியாருக்கு ரப்பர் மரங்களை குத்தகைக்கு விடக்கூடாது எனவும் தங்களை ஒருமையில் பேசி அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ ஆலயங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றது நாகர்கோவில் கோட்டாரில் உள்ள புனித சவேரியார் பேராலயம். சவேரியாரை நேரடியாக தங்கியிருந்து திருப்பலி நடத்தியதால் அவர் பெயரை கொண்டதாக அமைந்துள்ளது. ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த புனித சவேரியார் கிபி 1542ஆம் ஆண்டு இந்தியாவில் கோவா வந்து திருப்பணியாற்றினார். 1552ஆம் ஆண்டு குமரி மாவட்டத்தில் வந்து திருப்பணிகள் செய்தார். அதில் முதன்மையான இடமாக கோட்டாரி பேராலயம் அமைந்தது. அத்தகைய பெருமைக்குரிய வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த பேராலயத்திற்கு ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் இறுதியில் தேவாலய திருவிழா தொடங்கி டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி 10 நாள் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் 10 நாட்கள் திருவிழா தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் சிறப்பு திருப்பலி, ஆடம்பர கூட்டு திருப்பலி, மலையாள திருப்பலி என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. 9ஆம் நாள் திருவிழாவான நேற்றிரவு தேர்ப்பவனி நடைபெற்றது. விடிய நடைபெற்ற இந்த தேர்ப்பவனியில் கும்பிடு நமஸ்கார நேர்ச்சை வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு ஓடும் தேருக்கு பின்னால் மண்ணில் விழுந்து வணங்கி கும்பிடு நமஸ்காரம் நேர்ச்சைகள் செய்தனர். 10ஆம் நாள் திருவிழாவினை முன்னிட்டு இன்றும் தேர்ப்பவனியும் சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது. 10ஆம் நாள் திருவிழாவினை முன்னிட்டு குமரி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. சார், புதுச்சேரி முதல்வர் ஆலோசனை பண்ணுறதை நான் எப்படி பார்க்க முடியும்? அது அவங்களுடைய கருத்து, அவங்க என்ன முடிவோ அவங்க தான் எடுக்கணும். நம்ம வேற, புதுச்சேரி முதல்வருடைய ஆலோசனைங்கிறது வேற. தமிழ்நாட்டில் நாங்கள் அனுமதி மறுக்கலையே. இப்போ கோர்ட்டில் என்னென்ன விதிகள் முறைகள் இருக்கோ அதை கடைப்பிடிச்சு பண்ணணும்னு கேட்டு இருக்காங்க. நம்ம அதுக்கு உண்டான என்னென்ன விதிமுறைகள் என்பதை பற்றி நம்ம கொடுத்துருக்கோம். அதை பரிசீலனை பண்ணியிருக்காங்க, மற்றவங்களும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு என்ன மாதிரி வழிமுறைகள் சொல்லுகிறதோ அதை ஃபாலோ பண்ணி ரோட் ஷோ நடந்துப்போம். சார், நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் களத்தில் எங்களை எதிர்த்து நிற்பவர்கள் எதிரிகள், எங்களோடு இருப்பவர்கள் நண்பர்கள். இல்லை, எதிரிகள் இல்லைன்னா அது எப்படி எடுத்துக்கிறது? வெளிப்பார்வைக்கு எப்படி தெரியும்? அவர் சொல்கிற கமெண்ட் எப்படி அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அனைத்து எதிர்கட்சிகளை ஒன்று சேரணும். எதிரி இல்லைன்னு சொல்கிறாரு, ஆனால் அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்று சேரணும்னு சொல்லியிருக்காரு. சார், எங்களை பொறுத்த வரைக்கும் நான் கிளியராக சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. எங்களோடு இருப்பவர்கள் எங்களுடைய தோழர்கள், எங்களை எதிர்த்து நிற்பவர்கள் எங்களுடைய எதிரி. அதாவது களத்தில் அரசியலில் எதிரிகள். மற்ற வகையில் எல்லாருமே நண்பர்களாக கூட இருக்கலாம். அரசியலில் களத்தில் எதிரிகள். இவர் நயினா நாகேந்திரன் ஒரு கமெண்ட்டை சொல்லியிருக்காரு சார். குளத்தூர் தொகுதியில் மட்டும் 10,000 ஓட்டு இறந்தவர்கள் பேரை சேர்த்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. வாக்காளர் பட்டியல் வரப்போகுது, நிரூபிக்கட்டும், அவ்வளவுதானே. இறந்தவர்கள் பேரெல்லாம் சேர்த்துட்டு ஓட்டு போட முடியாது. அவங்களுடைய இல்லையே, அவங்களுடைய BLA 2 இருக்காங்க. வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கட்டும், பார்த்து சொல்லட்டும். அதுக்கு தான் கால அவகாசம் இருக்குல்ல, 1 மாதம் இருக்குல்ல, பார்த்து சொல்லட்டும். எங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மையான முறையிலே தான் தேர்தலை சந்திப்போம். வாக்காளர் பட்டியலினுடைய குளறுபடிகள் செய்து சந்திக்க மாட்டோம். இப்போ இருக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியல் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு நிச்சயமான வெற்றியை 2026 தேடித்தரும். உதயநிதி தொடர்ச்சியாக எல்லா ப்ரோக்ராம்லையும் அவர் தான் முன்னாடி நிற்கிறாரு சார். போகாத இடத்துக்கு கூட அவர் சார், அவர் துணை முதலமைச்சர், இவர் முதலமைச்சர். முதலமைச்சர் செல்ல முடியாத இடங்களுக்கு துணை முதலமைச்சர் செல்வது என்பது இந்தியாவிலே இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் தான். துணை முதல்வர் என்கின்ற முறையிலே அவர் செல்கிறார். செங்கோட்டையன் போயிருக்காரு சார். சாதகமாக இருக்கும், சாதகமாக இருக்கும். நாங்கள் செங்கோட்டையனை பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல்லுன்னு தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர அதுலேருந்து நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். உலகத்தரம் 4 வழிச்சாலை பல்லடம் பேருந்து நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர், மாதாந்திர தவணைத்தொகை வசதி, குடிநீர், மின்சார இணைப்பு போன்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டு மனையை உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற தாமதிக்காதீர்கள். ஏன்னா குறைந்த வீட்டு மனைகளே உள்ளன. நம்ம சேரன் நகர், லட்சுமி கார்டன், மாதப்பூர், திருப்பூர் மாவட்டம், பல்லடம். நேரில் வரவும். மேலும் தொலைபேசியில் புக்கிங் செய்வோர் 984365
9055 மற்றும் 9445560055.